Ryan Little. ஹாய், திஸ் இஸ் கயல் கண்டோர். நான் உங்கள் கயல். கேன் சாரி எப்படி செல்ஃபாக ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் கட்டியிருக்க மாதிரி நெட்டட் இன்ஸ்கர்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கீழே லெஹங்கா மாதிரி நல்லா பவுன்ஸியாக இருக்கும் ப்ளீட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ப்ளீட் வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க சாரியை வந்து டக்கின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ளீட் எடுக்கணும். பட்டு சாரீஸை பொறுத்த வரைக்குமே ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது அந்த பார்டர் வந்து ஹெவியாக தான் இருக்கும். அந்த பார்டர் வந்து ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கைட்லைனாக வச்சு நம்ம மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ளீட்டை பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஷோல்டரை லாக் பண்ணி மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் ஈவனாக எடுக்கணும். ஸோ வந்து ப்ளீட்ஸ் அலைன் பண்ணி நமக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத பார்த்து ஒரு செக்ஷன்ஸாக வந்து அலைன் பண்ணி நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணி எடுத்துக்கணும். கேன் சாரீ வந்து ஒரு டைப்பில் தான் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு இல்லை. நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் சாரீ மாதிரி ட்ராப் பண்ணி காட்டுறேன். பட் இதே பல டைப்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து ஹாஃப் சாரீ டைப்பில் தான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் பின்னுக்காக நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போவே வந்து ஷோல்டரில் பின் பண்ண போகிறது கிடையாது. எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோமோ அந்த லென்த் அப்படியே கீழே விட்டுறணும். ஸோ அந்த லென்த்தை விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா சாரியும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து பேலன்ஸ் இருக்க சாரியை வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 டைப்பில் வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணலாம். ஃபஸ்ட் டைப் வந்து ஒரு ப்ளீட்ஸாக இந்த மாதிரி எடுத்து டக்கின் பண்ணுறது. பட் அப்படி பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் ப்ளீட்ஸும் வந்து கீழே ஒரே ஈவனாக இருக்காது. நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வந்து பல்காக எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் எப்படி நம்ம 0.mm இன்ச்சில் வந்து கேப் விடும். பட் இதுக்கு வந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அலைன் பண்ணி டக்கின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். கீழேயும் ஒரே மாதிரி ஷேப் வரும். ஸோ ஃபுல் சாரியும் இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் எடுத்து டக்கின் பண்ணணும். ஸோ வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிற மாதிரியே தான். ஆனால் வந்து சென்டர் ப்ளீட்டுக்கு வந்து நம்ம குட்டியாக ப்ளீட்ஸ் எடுப்போம். இதுக்கு வந்து நல்லா பெரிய ப்ளீட்ஸாக எடுக்கணும். ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அலைன் பண்ணி ஃபுல் சாரியும் இந்த மாதிரி டக்கின் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது கீழே எல்லாமே ஈவனாக வந்துடும். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போ வியர் பண்ணுற சாரீக்கு வந்து அயன் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் ஹெவி பட்டு சாரீஸில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளீட்ஸ்க்குமே வந்து அயனிங் கொடுக்கணும். அப்போ தான் கீழே வரைக்கும் ஒரே மாதிரி லைனில் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சாரீ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் ப்ளீட் வந்து பின் பண்ணணும். ஸோ ஷோல்டர் ப்ளீட் வந்து பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை தான் நம்ம வந்து முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரில் பின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ப்ளீட் பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளீட் செஸ்ட்லேருந்து வர ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம வந்து முன்னாடி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா ப்ளீட்ஸும் ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஜிக்ஸாக்காக இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ஒரே அலைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் வந்து கிளாத் வரும். சிங்கிள் கிளாத்தாக வராது, டபுள் கிளாத்தாக வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்விஸ்ட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி பின் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஃபைனல் அவுட்புட். ஹெவி பார்டர் பட்டு சாரீ இல்லைனா ஹெவி பட்டு சாரீஸ் மட்டும் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து அயன் பண்ணி தான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.